ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 16/5/2024 கருணியா ப்ளஸ் KN 522க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லியும் ஒரு நம்பர் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நண்பா. அதனால் எக்ஸாம்பிள் அந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை தான் எப்போதும் போல் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ஏபிசி போலில் வந்து 510 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 815,510. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏபிசி போலில் 524 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 168,524ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4D ஏ போர்டோட 75 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4 எக்ஸாம்பிளை நம்ம பார்க்க போகிறோம். கம்மியான ட்ராக்கள் எடுக்கும்போது நம்மளுக்கு வின்னிங் அதிகமாக கிடைக்கிறதுனால நான் இந்த ட்ராவுக்கு கம்மியான நம்பர்ஸை கொண்டு வந்திருக்கேன். இங்கே 751லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 239. நம்ம எடுக்க போகிறது எக்ஸை பொறுத்த வரைக்கும் 4D ஏ போர்டுங்கிறதுனால இதில் 4D ஏ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 97 நண்பா. ஸோ அந்த 97 நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 97 இதோட ப்ளஸ் எக்ஸ் வந்து 75 7 and 5. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம் 1 ஆட் பண்ண வேண்டாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 9ஓட 7 கூட்டினோம்னா 6, 6 அல்லது 2. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 2. இப்போ இந்த 751க்கு அப்புறம் 6 அல்லது 2 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 254 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட்டு நம்ம 4D ஏ போர்டோட 75 கூட்டுறோம். இப்போ 254க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தானத்துக்கு ரிசல்ட்டோட குழப்பிக்க வேண்டாம். இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வர்றதுனால நம்ம அந்தந்த கம்பெனி பேரில் எடுத்தால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு டச்சஸை எடுக்க முடியும். அதனால் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ 254க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 444. இதில் நம்ம எடுக்க போகிறது 4D ஏ போடுங்கிறதுனால அந்த 42 மட்டும் எடுத்துக்கலாம். 4 and 2 இதோட ப்ளஸ் 75 நம்மளுடைய எக்ஸு. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினோம்னா 7, 7ஓட 4 கூட்டினோம்னா 1, 1 அல்லது 7 நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 1 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 254க்கு அப்புறம் 1 அல்லது 7 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 041 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல போர்டு வந்து சி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஆல் போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 041க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 835. இதில் நம்ம எடுக்க போகிறது 4D அண்ட் ஏ போர்டு 5-0. அப்போ 50 எடுத்துக்கலாம். இதோட ப்ளஸ் 75. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 5 கூட்டினோம்னா 5, 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 25 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 041க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 5, 2 அல்லது 5 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 041க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 524 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 and 5, 2 and 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் பி நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது நண்பா. அதோட நம்மளுக்கு இந்த ட்ராவில் பெய்ட்ஸும் கிடச்சிருக்கு. இப்போ 524க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். 524 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 168. இதில் வந்து 4D வந்து 8, ஏ போர்டு வந்து 5. அப்போது 8 5 எடுக்கலாம். 8 5 இதோட ப்ளஸ் எக்ஸ் வந்து 7 and 5. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 5 கூட்டினோம்னா 0, 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 50 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 5 to 4க்கு அப்புறம் நம்மளுக்கான
ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 0, 5 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 5 to 4க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 510 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 50 நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் சி நண்பா. ஸோ போனட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருந்துச்சு. இது நல்ல கெஸ்ஸிங் நண்பா. அதிகப்படியான ட்ராக்கள் நம்மளுக்கு டச்சஸ் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு போர்டுகள் வர்றதுனால நம்ம இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ 50 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏசி போர்டில் நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக பெயிர்ஸோட சேர்த்து டச்சஸும் இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா ஏ போர்டு, 2வது ட்ரா சி போர்டு, 3வது ட்ரா ஏபி, 4வது ட்ரா ஏசின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெயிர் செலக்டாலும் ஏ போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதுதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 510 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 815. இதில் வந்து 4Dயில் இருக்கிறது 5, ஏ போர்டில் இருக்கிறது 5. அப்போ அந்த 55 அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 5 5 இதோட ப்ளஸ் 75 நம்மளுடைய எக்ஸு. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 5 கூட்டினோம்னா 0, 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 20 கிடச்சிருக்கணும்பா. இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு மெத்தட் படி நம்மளுக்கு வந்து 2 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படி கீழே எடுத்துல இதெல்லாம் ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. 2 அல்லது 0, 2 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான் நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஹிட்டு கிடச்சா கண்டினியூஸாக கிடைக்கும், அதேமாதிரி ஃபெயில்டு கிடைச்சாலும் கண்டினியூஸாக கிடைக்கும். அது நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்கிப் ரேட் வர்றவங்க தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதுதான் நண்பா, நம்மளுடைய பேசிக் கெஸ்ஸிங்கே இதுதான். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. ஒருவேளை இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு மறுபடியும் கூட பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டு 2 ட்ராவாக பெய்ட்ஸ் கிடச்சிக்கிறதுனால இந்த ட்ராவில் கூட நம்மளுக்கு பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வரும்போதே நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதனால் 2002 அப்படி இல்லாட்டினா 0022. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. இது எல்லாமே வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 16/5/2024 கருணையா ப்ளஸ் கேஎன் 522க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.